யூபிகே டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாம் ரொம்ப சூடு பிடிச்சது. பீப்புள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. இதுக்கு ஒரு செம்ம ரீச் ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணா என்னெல்லாம் ஒரு ரீச் வருமோ, இந்த ஷோவோட ரீச் இஸ் ஃபார் மோர் தேன் தட். ஆப்ஷன் வந்து போஸ் அண்ணா கொடுத்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கான்ஃபிடன்ஸ் இல்லை. எனக்கு ஒரு சாஃப்டான பர்சன் ஒரு அஃபேர்ல மாட்டிட்டா என்ன மாதிரிலாம் இது நம்ம வந்து காமெடியா ட்ரீட் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது. இந்த அஃபேர் அப்படின்ற விஷயத்த காமனா யாரும் பாக்குறது இல்லை. அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை நம்ம காட்டுற விதத்துல தெளிவா காமிச்சே ஆகணும். கிரிஜாவோட ரோலுக்காக காயத்ரி மேம் வந்திருந்தாங்க. ஸ்பாட்ல எங்களுக்கு கிரிஜாவா இவங்களை பார்க்கவே முடியல. ஆர்ட்பீட்டோட முந்தைய சீசன்ல நீங்க சில எபிசோட்ஸ் நீங்க டைரக்ட் பண்ணிருந்தீங்க. இந்த சீசன்லயே நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ ஈஸியா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஓகே, லைக் அப்பாவோட நடிக்கிறது. அண்ட் நானும் என் தங்கச்சியும் வந்து ஷோல மீட் பண்ணும்போது வந்துட்டு ஹாய் ஹாய்ன்னு சொல்லுவோம். அது அந்த பேஜஸ்ல எல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ ரீசெண்டா அடிக்கிறாங்க. இந்த இது பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்து அந்த பொண்ணை அழ வச்சிட்டேன்னா அது எப்படி நீங்க அப்படி பண்ணலாம்? உங்களை எவ்வளவு நல்லவன் நம்பினேன். வெளியில பார்க்கும் ஃபர்ஸ்ட் சாயா பேங்கர் ரெக்கக்னைஸ் பண்றாங்க என்ன, அதுக்கப்புறம் தான் இல்லை சாயா பேங்கர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டு ஒன்று பாடியிருந்தேன் ஒரு எபிசோட்ல. அதை வச்சு கிழிச்சாங்க என்ன போட்டு பயங்கரமாச்சாங்க. சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? தான் கொஞ்சம் டார்ச்சர் கத்தினே இருப்பாங்க. ஏதாவது இல்ல ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்களா? ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஆன் ஸ்கிரீன்லயும் தான் சொல்றேன். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். எலிவேட நேருக்கு வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கிறோம். பரபரப்பா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. உள்ள போறோம். ஷூட்டிங் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ராஜாயா ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இப்படி போயிட்டு இருக்கு ஷூட். பரபரப்பா இருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஒரு கேப் கிடைச்சா ஓடி வர்றது அப்படின்றதா இருக்கு. ஆமா, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, என்னென்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு? ஆஸ் யூஸ்வல் எனக்கு உப்பு புளிக்காரம்க்கு நான் அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துருக்கேன். இதோட மேஜிக் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதோட இது அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கதை இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு பெட்டர் ஸ்டேஜுக்கு அப்படியே போகும். அப்ப இன்னும் சூடு பிடிக்கும். ஓகே, இப்போதைக்கு இட்ஸ் வெரி குட். ரிப்போர்ட்ஸ் சிதம்பரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்ல ரிப்போர்ட்ஸ் தான். ஓகே, ஆனா ரீசெண்ட் டேஸ்ல உங்களை நிறைய பேர் திட்டுறாங்களா இல்ல சப்போர்ட் பண்றாங்களா? அவங்க பேச்ச கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி, பேச்ச கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி? ஆனஸ்ட்லி எனக்கு இவங்க சொல்றதுதான் எனக்கு தெரியும். நான் பெருசா ஷோ பார்க்க மாட்டேன். ஓகே, பெருசா நான் கவனிக்க மாட்டேன் என்ன சொல்றாங்கன்னு. சம்டைம்ஸ் என் ப்ரோமோஸ் ஷேர் பண்ணுவேன். ஆனா அது கூட போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். சிதம்பரம் சார் தான் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி திட்டுறாங்க இந்த இதுக்காக அந்த இதுக்காக அப்படின்னு சார். அப்படியா சார் அப்படின்னு. ஏன்னா நான் டப்பிங்ல தான் பார்ப்பேன். நான் ஷோ அப்பப்போ பார்ப்பேன். மேபி ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா பார்த்தோன்னா பார்ப்பேன். இல்லைன்னா மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். லைக் எனக்கு டப்பிங்ல பார்த்தா எனக்கு அதுலயே ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தெரியல ரெஸ்பான்ஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு டைரக்டா எதுவும் திட்டு இன்னும் வரல. அது வரைக்கும் சேஃப் அப்படின்றது நினைச்சிட்டு போயிருக்கேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் முன்னாடி எல்லாம். வேற திங்ஸ்க்கு ஆப்வியஸ்லி. ஓகே, வேற ஏதாச்சும் ஒரு ஃபிலிம்க்கோ அந்த மாதிரி திங்ஸ்க்கு. இப்போ எதுவும் இந்த ஷோக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஓகே. இப்போ சிதம்பரம் சார் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூபிகே பண்ணியிருக்கீங்க, சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க பர்சனலாவும் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. உங்களுக்குள்ள எப்படியான ஒரு பாண்ட் இருக்கு? ஒரு பிரதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா? ஆமா, டெஃபினெட்லி. சிதம்பரம் சார் எனக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஒரு பர்சன். எனக்கு ஒரு மென்டார் மாதிரி ஒரு பர்சன். நிறைய கற்றுப்பேன் அவர்கிட்ட. நிறையா பேசியிருக்கோம் நாங்கள் சினிமா பற்றி, வாழ்க்கை பற்றி, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் நாங்கள் ஒன்றா மலைக்கு போவோம். ஓகே, சபரிமலைக்கு 2 வாட்டி போயிருக்கோம். அவருமே எனக்கு வந்துட்டு அப்படியே மென்டார் பண்ணுற மாதிரி தான் இருப்பார். ஜாலியாக பேசுவோம். நிறையா என்கிட்ட ஒரு டேரக்டர் மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டார். எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு இல்லை பிரதர் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் கிட்ட இருப்பாரு. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு பாண்டுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். ஓகே, ஃபேமிலி கூட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கு? அப்பா தான் உங்களுக்கு அப்பாவே வராரு. அது எப்படி இருக்கு? சிஸ்டர் இன்னொரு ரோல் பண்றாங்க அப்படின்றது எப்படி இருக்கு? ஒரே சீரீஸ்ல 3 பேர் இருக்கிறீங்க ஃபேமிலியா. இட்ஸ் a very nice feeling. அது வந்துட்டு இப்ப கூட அதோட அருமை தெரியாம இருக்கலாம். ஓகே, ஆனா ஒரு few yearsல அதோட
அது எவ்வளோ செமையான விஷயம்னு எனக்கு அப்புறமா தான் ஃபீல் ஆகும்னு எனக்கு ரொம்ப டீப்பான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே ஏன்னா இவ்வளோ ஈஸியா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஓகே லைக் அப்பாவோட நடிக்கிறது அண்ட் அவரும் அந்த அப்பாவோட ரோல் பண்றது, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சாம் இருக்குன்னு தோணுது. சும்மா ஏதோ ரோல் கூட இல்லை, அப்பா வந்து அப்பா ரோலே பண்றாங்க. அண்ட் நானும் என் தங்கச்சியும் வந்து ஷோல மீட் பண்ணும்போது வந்துட்டு ஹாய் ஹாய்ன்னு சொல்லுவோம். அது அந்த பேஜஸ்லலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான் ஃபேமிலி மெம்பர்ஸோட அதே ஒரு ஒர்க் பண்ணும்போது. அண்ட் அதுவும் எங்களோட ஏதோ ஹோம் ப்ரொடக்ஷன் கூட கிடையாது, அது வந்துட்டு இட்ஸ் அதர் ப்ராஜெக்ட். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் தான். ஓகே. வீட்டில் கான்வர்சேஷன் இதை சார்ந்து எப்படி இருக்கும்? 3 பேர் நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரே செட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது, அது சார்ந்த என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பேசிப்பீங்க? ரொம்ப ஒர்க் பற்றிலாம் வீட்டில் பேச மாட்டேன். ஓகே மேக்ஸிமம் எனக்கு தோணுச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னா நான் பேசணும்னா நான் பேசுவேன். ஓகே மா இந்த மாதிரிம்மா அந்த மாதிரிம்மா இதுதான் அப்படின்னு. நான் நல்ல மூடில் இருந்தேன்னா, இல்லை எனக்கு பேசணுன்ற மூடில் இருந்தால் எங்கள் அம்மா கிட்ட பேசுவேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒர்க் கான்வர்சேஷன்ஸ்லாம் வச்சுக்கவே மாட்டேன் யாருக்கு வீட்டில். ஏன்னா தெரியல, நான் சும்மா பெருசா ஓகே நான் ஒரு டெம்பர்மெண்ட்ல இருப்பேன். ஓகே. அதனால எதுக்கு அப்படின்னு படக்கு. ஒரு ஆக்டிங் சார்ந்து அப்பா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பாரு, அதை தாண்டி அந்த ஒர்க்கை எப்படி லீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுப்பாரு அவர்? யூஸ்வலாக என்ன பேசிப்பீங்க? ஐ திங்க் என்னோட ஆக்டிங் பார்த்துட்டு ஒரு சம்டைம்ஸ் இது வந்துட்டு திஸ் இஸ் நாட் இனஃப், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. லைக் இது வந்து நீ பண்றது உனக்கு ஓகேவா இருக்கலாம், ஆனா கேமராக்கு யூ ஹேவ் டு டூ லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே ஆனா இதுவுமே இட்ஸ் பின் வைல், ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னாரு. இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் அவர் நினைக்கிறாரு இவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேண்டாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால எதுவும் சொல்லலை. மற்றபடி வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க் வந்துட்டு எஃபர்ட் அண்ட் டிசிப்ளின் பற்றி நிறைய சொல்வார். ஓகே லைக் ஒர்க் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி அண்ட் பீயிங் ரெடி, லைக் ஏர்லி, லைக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த ஒரு ஆஸ்பெக்டில் ஹீஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் மீ. பிகாஸ் அவர் பார்த்துருக்காரு, அவரும் ஹீஸ் ஹியர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் so many years, நிறைய அடி வாங்கியிருப்பாரு. ஸோ ஒரு அவரோட பையனுக்கு ஒரு பெஸ்டா அவர் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான திங்ஸ் எனக்கு எப்பவுமே பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே. ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்னா, சினிமா அதில் நடிக்கணும் அப்படின்றதான் இருக்கும். உங்களுக்கு இந்த லாங் ஃபார்மட் சீரிஸ் அப்படின்றது எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? நீங்கள் சினிமாவில் போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சீரிஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? அஸ் ஃபேமாக இருக்கட்டும், அஸ் உங்களை ஒரு மோல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எவ்ரி ஆர்டிஸ்ட் யூனோ அவங்களுக்கு சினிமா தான் என் கோல் அப்படின்னு நான் நினைக்கல. ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹூ லவ் த கிராஃப்ட் ஜஸ்ட் ஃபார் த கிராஃப்ட், அவங்க வந்துட்டு தியேட்டர்லேயே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். அது வந்துட்டு அந்த நிலைமையை ரீச் பண்றது, அது வந்துட்டு இட்ஸ் பியூட்டிஃபுல். அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல், அது ஒரு காட் லெவல், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு லைக் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பீப்புளோட அப்ரிசியேஷன். இப்போ நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயே இருந்தாலும், அது நமக்காக நம்ம பண்ணாலும், நம்ம வந்துட்டு பீப்புளோட அப்ரூவலை தேடி தான் போகிறாங்க மேக்ஸிமம் எல்லாருமே. தி பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் டுடே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இட் ஆல்வேஸ் பாய்ஸ் டவுன் டு ஹவு மச் மணி பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ காசு பண்ணுது. அண்ட் அதுவுமே வந்துட்டு இஸ் இன்டைரக்ட்லி ஹவு மச் பீப்புள் வாண்ட் டு see you, how much they approve you. அதுதான் மேட்ரு. ஸோ எண்ட் கோல் அது மட்டும் இல்லாமல் வெறும் தியேட்டர், வெறும் கிராஃப்ட், வெறும் டீச்சிங், இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுவும் ஸோ அது எண்ட் கோல் சினிமா கிடையாது. நான் இந்த ஃபார்மேட் எப்படி பார்க்குறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஃபார்மேட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும். நான் வந்துட்டு அட்லீஸ்ட் நவ் அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப், எனக்கு இப்போ 28 ஆகுது. நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் சினிமா, தென் ஐ டிட் ரியாலிட்டி இன் டெலிவிஷன், தென் ஐ டன் அ யூடியூப் சீரீஸ் ஃபார் மீடியா மேசன்ஸ். அது ஒரு எனக்கு அது ஒரு சம ப்ராஜெக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி என் காதல்னா மீடியா மேசன் ஒரு கம்பெனிக்கு ஹூ டிட் குக் வித் கோமாளி, அண்ட் டைரக்டரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அந்த ப்ராஜெக்ட். தென் ஐவ் டன் இந்த வெர்டிக்கல் பண்ணியிருக்கேன். தென் ஐவ் டன் மியூசிக் வீடியோ திங்க்குக்கு இதுன்னு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிலிம்ஸ் இப்போ லாங் ஃபார்மேட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஐ ஹாவ் டன் இந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்.
சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக எனக்கு படம் பிடிக்கும். பட் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட் இட் ரீச்சஸ் பீப்புள் எவ்ரி வீக். ஓகே. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணி இதை பார்க்கணும் அப்படின்ட்டு மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. கதை நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் லைக் நீட்டாக போச்சுனாலே பீப்புள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. ஓகே. யூபிகே டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாம் ரொம்ப சூடு பிடிச்சது. பீப்புள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க உப்புப்புலிகாரம். ஸோ இதுக்கு ஒரு செம்ம ரீச் ஒன்று இருக்கு. ஓகே. லைக் ஒரு ஐ ஃபீல் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு இப்ப நான் ஒரு படம் பண்றேன்னா எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணா என்னெல்லாம் ஒரு ரீச் வருமோ அதுக்கு ஒரு சீட் கோட் மாதிரி Okay. இது இந்த ஷோன்னு எனக்கு தோணும். நான் இப்போ ஒரு 10 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு கவுண்ட் தெரியல. ஆனால் ஒரு 9 to 12 ஃபிலிம்ஸ்குள்ள நான் பண்ணியிருப்பேன்னா எனக்கு வந்துட்டு ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு ஒரு ரீச் இருக்கு டெஃபினெட்லி. ஆனா இந்த ஷோவோட ரீச் இஸ் ஃபார் மோர் தேன் தட். நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஆர்டினரியா லைக் எனக்கு ஒரு பிரேக் ரொம்ப கிடைக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த ஷோ வந்துட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குது. கண்டிப்பா. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கூட இந்த இன்ட்ரோல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னுடைய டைரக்டர் சிதம்பரம் சார் இருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த சீரிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஒரு பரபரப்புக்கு மத்தியில் உங்களை பிடிச்சி வந்து உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்றதே சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு கனவோட நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கிறீங்க. ஒரு லாங் ஃபார்மேட் சீரிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராகவும் நீங்க ஒருவராகவும் நீங்க மாறி இருக்கிறீங்கல்ல. இந்த பயணம் எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவு கிரேட்ஃபுல்லா நினைக்கிறீங்க அதுக்கு? பயங்கர கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். பிகாஸ் நிறையா காம்படிஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 5-6வது சீரீஸ் இது லாங் ஃபார்மேட்டில். ஸோ ஹாப்பி. இனிஷியலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து UPK 2 அப்படின்றதான் பேசிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், வெளியில பேசுறவங்களா இருக்கட்டும், UPK 2 வரப்போகுதுப்பா அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஏன் அப்படி மாறிச்சு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா மாறிச்சு அப்படின்றது அடுத்து கேள்விப்பட்டோம். ஏன்னா நாங்க ஸ்லாட்ல பேசும்போது அதை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா உங்களுக்கு அந்த ரெக்ரெட் இருந்துச்சா? நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸை 100 எபிசோட் எடுத்து டெவலப் பண்ணிட்டோம், ஆனா அதை கையை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் நேம் இங்கே நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு ரெக்ரெட் இருந்துச்சா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து கதை எல்லாமே உப்புப்புலிகாரம்ன்ற மாதிரியே தான் இருந்தது. ஓகே. 4 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. அதுல வந்துட்டு லாயர் இருப்பா, ஒரு பையன் கேரக்டர், அவனுக்கு கொஞ்சம் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, இது மாதிரிலாம் வைக்கும்போது எங்களுக்கு இருந்தது. ஆல்சோ எங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. உப்புப்புலிகாரம்னு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்னா அந்த சீசன்ல இருக்க ப்ரீவியஸ் ஆர்டிஸ்டையும் எதிர்பார்ப்பாங்க இதுல. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணது ஓகே தான், பெட்டர் ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு ரெக்ரெட் அப்படின்றது இல்லை, ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டெவலப் பண்ணிட்டோம், இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு நம்ம உழைப்பு போடணும் அப்படின்றது எல்லாரும் ஒரு முகமா மாத்தணும் அதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அதுதானே சேலஞ்சு. ஓகே. அப்படி புதுசா பண்ணாதானே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஓகே தான், நோ ரெக்ரெட்ஸ். ஓகே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? என்னென்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய மெசேஜஸ் வருது. ஆல்சோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு விஷஸ்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. அந்த பெரிய பெரிய ஆட்கள் அதானா இல்ல அப்படி இல்ல, ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, உண்மையிலே பாக்குறீங்களா சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்ல நாங்க பாக்குறோம். அவங்க வந்து கதையெல்லாம் சொல்றாங்க, இப்படி ஆகுமா, என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதை கேட்கும்போது. ஓகே. குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. ஓகே. எக்கச்சக்கமா ஆர்டிஸ்ட்லாம் வெளியே போகும்போது சின்ன பசங்கள்லாம் வந்து பேசுறாங்க எல்லாருக்கிட்டையும், நீ ஜக்கு தானே, நீ ஹரிணி தானே, அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல்சோ பெரியவங்களும் பாக்குறாங்க, நிறைய பெரியவங்க பாக்குறாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்ணி பேசுறாங்க, நம்பர்ஸ்லாம் இங்க இருந்தோ சோர்ஸ் பண்ணி வாங்கி பேசுவாங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க, அடுத்து என்ன ஆக போகுது அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ டார்கெட் பீப்புள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. கமெண்டா என்ன சொல்லிட்டு இருக்காங்க சீரீஸ்க்கு இப்போ வந்து நிறைய ஃபேமிலியில இந்த அஃபேர் அப்படின்ற விஷயத்த காமனா யாரும் பாக்குறது இல்ல. அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை நம்ம காட்டுற விதத்துல தெளிவா காமிச்சே ஆகணும். கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆமா ரொம்ப பேசுனா கொஞ்சம் இல்ல, லைட்டா தான் நான் சொல்லியிருந்தேன். லைட்டா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட லுக்கு வந்து கொஞ்சம் கூட மாத்தி பார்த்துட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும்ல. அதனால அது ரொம்ப தெளிவா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிசியேஷன்லாம் வந்தது. காஸ்டிங் பத்தி பேசலாம். போஸ் வெங்கட் சார், காயத்ரி மேம், ஏன்னா அந்த பேர் ஒரு எவர்கிரீன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்கள திரும்ப கொண்டு வந்தது அப்படின்றது எப்படி, சிஸ்டர்ஸ் 3 பேரை செலக்ட் பண்ணது எப்படி, பிரதரை செலக்ட் பண்ணது எப்படி, மற்ற கேரக்டர்ஸை பில்ட் பண்ணது எப்படி? ஓகே. ஸோ இது வந்து போஸ் வெங்கட் அண்ணா காயத்ரி மேம் வந்து கம்ப்ளீட்லி பியூர்லி ஆக்சிடென்ட். நம்ம வேற பார்த்துட்டு இருந்தோம். சிங்கர் மனோ சார் பார்த்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி இந்த பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரலாம், யாராவது புதுசா எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது எங்களுக்கு விகடன்ல இருந்தும் சரி, ஹாட்ஸ்டார்ல இருந்தும் சரி, லிங்கம் போயிட்டு இருந்ததால ஆப்ஷன் வந்து போஸ் அண்ணா கொடுத்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கான்ஃபிடன்ஸ் இல்லை.
பிகாஸ் அண்ணனை வில்லனாவே பார்த்துட்டோம். தி ஃபேமிலி எப்படி பாக்குறது ஒரு பர்சன், எனக்கு ஒரு சாஃப்டான பர்சன் ஒரு அஃபேர்ல மாட்டிட்டா என்ன மாதிரிலாம் இது நம்ம வந்து காமெடியா ட்ரீட் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் சீரியஸாலாம் போயிட்டு இருக்கு இல்லையா. முன்னாடி இது வந்து கம்ப்ளீட்லா ஒரு காமெடி, டார்க் காமெடியா கூட ட்ரீட் பண்ணலாம் அப்படிதான் பண்ணி வச்சிருந்தோம். போஸ் அண்ணா வந்ததும் அதோடைய கலரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அவரை நான் காமெடியனால காமிக்க முடியாது. ஸோ அவரை கொடுத்தாங்க, நாங்கள் ஆடிஷன் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்பொழுது ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் நம்ம பார்க்கணும் இல்லையா. நாங்கள் ஒரு 4-5 ஆப்ஷன் போயிட்டு இருந்தது. அப்போ கிரிஜாவோட ரோலுக்காக காயத்ரி மேம் வந்திருந்தாங்க. ஸ்பாட்ல எங்களுக்கு கிரிஜாவா இவங்களை பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பிளசண்டா அப்படி இருந்தாங்க. இவங்க பெட்டர் வந்து பொன்மலர் கேரக்டர் தான் சரியா வருவாங்கன்னு சொல்லிட்டு மேக்கப் பீப்புளை கூப்பிட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு பொன்மலரா மாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஓகே. அண்ட் மிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து லைக் ஒரு 7 days கிட்ட ஆடிஷன் போச்சு. ஈச் கேரக்டர் 6 to 7 people 6 to 10 people கிட்ட பார்த்திருப்போம். ஓகே. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒன்னொன்னா எடுத்ததுதான் நிக்கிலா, லுத்து, ஷவ்னிதா எல்லாருமே. இப்ப நிறைய ஃபேன் தியரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு டஃப்னா ஃபேன் போடாததை நம்ம போடணும், நம்ம அதை கெஸ் பண்ண விடக்கூடாது, நம்ம வேற மாதிரி ஒரு பில் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. அது எப்படி ஒர்க் ஆகுது? அவங்களுக்காக மாத்தின கதையெல்லாம் நடக்குதா இங்க? ஆக்சுவலி நடந்தது. ஸோ பிரியன் ஜெயஸ்ரீ வந்து காம்பினேஷன் ஒர்க் ஆகுமா, என்ன ஆகும் அவங்களோட ஃபியூச்சர் அப்படின்றப்போ நான் ஒரு ஃப்ளோல இல்லைங்க அப்படிதானே வரும் ஸ்டோரி, ஆப்வியஸ்லி அப்படிதானே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் ஆனா எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு நிறைய. இப்ப சீரீஸ் பொறுத்தவரையில உங்களோட சீரீஸ்ல ஒவ்வொரு பார்ட் கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டா போயிடும், ஒரு ரீல் மாதிரி போயிடும். இப்ப ஜெயஸ்ரீ அண்ட் பிரியனோட எபிசோட் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ராஜாயப்பாவோட இவங்களோட லுத்துஃபோட எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு சக்சஸ் ஃபார்முலா ஊக் அப்படின்றது தேவையா லாங் ஃபார்மேட் சீரீஸ்க்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும்? ஆக்சுவலி அது தேவைப்படுது, கொஞ்சம் தேவைப்படுதுதான். நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன விரும்புவோம் அப்படின்றது வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்றதுல, அவங்க மெசேஜ் பண்றதுல, இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அதுல கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்காக நாங்க கூட சேஞ்ச் பண்றோம் ஸ்பாட்ல. ஓகே இது போடுவோம், நாங்களே ஸ்பாட்ல பேசுவோம், இது பாரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இதை எடுத்து போடுவாங்க அப்படிலாம் பேசுறோம். ஓகே. அதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் போட வேண்டியது இருக்கு? இந்த மாதிரி ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க, நம்ம அது கொடுத்தாகணும், இதுதான் ஒரு கேட்சியா ஒண்ணு இருக்கும், பேசப்படும் இது அப்படின்றது நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்க? ஒரு சீரியஸான சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சீரியஸாவே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிராமாவா இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிற இடத்துல நாங்க சின்ன காமெடி எலிமெண்ட் ஏதாவது ஸ்பாட்ல ஆட் பண்ணிடுவோம், இதை பேசுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஹார்ட்பீட்டோட முந்தைய சீசன்ல நீங்க சில எபிசோட்ஸ் நீங்க டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. பட் என்னன்னா அது பிச்சு அங்கங்க வந்ததுனால நிறைய இடங்கள்ல உங்களோட பேர் வந்துச்சு அப்படின்னு என்னன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது ஒரு நல்ல ஹிட்டான சீரிஸ். எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஹிட்டான சீரிஸ்ல நம்ம கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. ஆனா அந்த டீம் அந்த கிரெடிட் அப்படின்றது எல்லாருமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டீம் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க? எல்லாருமே நல்லா க்ளோஸா தான் இருக்காங்க. நான் 2 days முன்னாடி கூட தீபக்கோட ஒரு ஈவென்ட் போயிட்டு வந்தேன். இந்த சீசன்லயும் நான் எடுத்திருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீக் ரிலீஸ் ஆகும். சோ அதுலயும் கிரெடிட்ஸ் எல்லாம் வரும் தான். பாக்கல, எபிசோட் பார்த்தா தெரியும். எஸ். பட் ஆனா அவங்க டீமாவே, அவங்க ப்ரொடியூசர், அவங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஷாம் எல்லாருமே எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பேசுவோம். அவங்க வருவாங்க, ஸ்பாட்டுக்குலாம் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க, நான் அங்க போவேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே. சோ இது ஒரு காம்படிஷனா பார்க்காம எங்களுக்கே சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, எவ்வளவு மீம்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் பேசதான் ஹெல்தியான காம்படிஷன். ஆமா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் 3 பேருக்கும், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும்ண்ணா. ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? இல்ல அவங்க கிட்ட மைக் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கு செட் இப்ப? ஏன்னா நம்ம அப்ப பேசியிருந்தோம், ஷூட் கொஞ்சம் போயிருந்தப்ப பேசியிருந்தோம். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பரபரப்பா போயிட்டு இப்போ லைவ் ஆரம்பிச்சிச்சுனால கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா இருக்கு. செட்டுக்கு வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நைஸ், நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. டைரக்டர் பத்தி பேசியா, எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு? ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு அந்த சீன் இருக்குன்ற அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, முடிக்கணும்னு. அதுதான் அந்த ஏதாவது முடிக்காத டைம்ல நீங்க போயிருப்பீங்க, அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. சரி, உங்களுக்கு எப்படி? டேரக்டர் எனக்கு வந்து நான் 10 வயசு இருக்கும்போதுலேருந்தே தெரியும். அவரோட நான் புட்சட்னில முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்போலேருந்தே தெரியும். ஸோ பயங்கர சில்லான பர்சன் தான், ரொம்ப ஃபன்னான கை. நீங்க தான் சொல்ற மாதிரி நீங்க நடுவில் போயிருப்பீங்க, அதாவது ஒரு டென்ஷனாக இருக்கிற டைமா பார்த்து போயிருக்கீங்க. அவர் டென்ஷனாக இருக்கிறது தான் கம்மி, ஓகே, ஜாலியாக இருக்கிறது ஜாஸ்தி. நீங்க கரெக்டாக அன்டைம்ல போயிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. இந்த டைரக்டர் ஆக்சுவலி டைரக்டர் மாதிரியே இருக்க மாட்டாரு, ஃபன்னா தான் இருக்கும். லைக் இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல் தட். இன்னும் பயங்கரமா கலாய்க்கிறாங்க உங்களை. இப்படிதான் இருக்குமா செட்டு? இவங்களா? இவங்க இப்படிதான், இவங்க 2 பேரும் இப்படிதான். ரொம்ப ஒரு மாதிரி அதுதான். நீதான் முதல்ல ஹாய் நீ தான் சொல்லியிருக்கீங்க. அப்படியா?
nothing like that. Don't சரி. believe them. இப்பதான் எங்களுக்கு ஒரு க்ளூ சொன்னாங்க, இதுக்கப்புறம் தான் உங்க 3 பேருக்கு இருக்கிற கேரக்டர் இன்னும் நல்லா டெப்தா போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னென்ன ஒரு எதிர்பார்க்க எங்கள்கிட்டயே சொல்லலாம், உங்கள்கிட்ட எப்போ சொன்னாங்க? வெளில பேசி சொன்னேன். வேற என்ன சொன்னாங்க அதையும் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு சொல்லலையா அது? இல்ல, பிராண்ட் நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே, அதான் ஒரு கேள்வி போட்டேன், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும்? எதிரே பார்க்காதீங்கன்ற. ஏன் ப்ரோ? அப்பதானே bro, உங்க எக்ஸ்பெக்டேஷன் series வச்சா தானே நீங்க டெஸ்ட் ஐயோ இப்படி நினைச்சுனே வரலையேன்னு இருக்கும். எதிர்பார்க்காமே பாருங்க, ஆனா வருதுன்றது எதிர்பாருங்க. ஓகே, இனிஷியலி உங்க கேரக்டருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நீங்க எப்படி அதுக்கு ரெடி ஆனீங்க? எனக்கு வந்து முதல்ல இது ஒரு டிஜேன்ற மாதிரி ஆ. ரோல் தான் சொன்னாங்க. அப்புறம் தான் உள்ள டெப்தா போகும்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அப்படி இருக்கிற கேரக்டர். ஒன்ஸ் அந்த வயசும் அது ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைனால நம்ம எவ்வளோ அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறோன்ற அந்த மீட்டரில் போவோம். ஓகே இப்போ ஓரளவு கொஞ்சம் திருந்தி இருக்கேன். முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே வருது. திருந்திட்டீங்களா இல்ல திருத்திட்டாங்களா? திருத்திட்டாங்கன்னு இல்லை, சூழ்நிலை மாற்றுது என்ன ஓகே, அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு உங்க கேரக்டர்ஸ்? எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது ஸ்டோரியாவே ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் இது சொல்லியிருந்தாங்க, லைக் Okay. இந்த மாதிரி ஒரு ஆர்க்ல போகும் அப்படின்னு. ஓகே அண்ட் ஹீரோ 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல ஒரு பிரதர் இருப்பாரு, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் த்ரூ அவுட் அவரோட ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு இது. ஸோ உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபன்னான ஒரு இது இருக்கும். ஸோ பயங்கர ஒரு குவர்க்கியான மீட்டர் பிடிச்சே பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மீட்டர் பிடிச்சி இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஓகே அண்ட் எங்கள் 2 பேரோட பாண்டுமே டீச்சில் தான். ஓகே, ஸோ ஜாலியாக இருக்கும். உங்க கேரக்டருக்கு என்ன விஷயம் சொல்லப்பட்டுச்சு? So எனக்கு வந்து சீரீஸோட ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் இல்ல. So I was introduced a little later. So they told me I'll be like the pair for Jaggun. He's a DJ. ஓகே So அவங்களுக்கு ஒரு பேரா வர்ற மாதிரி அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே சரி, ஓகே, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைச்சிட்டு இருக்கு? த்ரூ தி எபிசோட்ஸ் நீங்க நிறைய இதுல வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்னென்ன ரிசெப்ஷன் ரெஸ்பான்ஸை சொல்லிட்டு இருக்காங்க? நல்லா இருக்குன்றாங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றாங்க. Okay. எனக்கு ஏதோ தம்பியோ இல்லை அண்ணனோ இருந்தா ஓகே, எப்படி இருக்கும். திட்டுறாங்களா யாராச்சும்? இப்போ ரீசெண்டா அடிக்கிறாங்க, இந்த ஏதோ பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அதுக்காக அதுக்கு வந்து அந்த பொண்ணை அழ வச்சிட்டேன்னா நான் எப்படி நீ அப்படி பண்ணலாம், உங்களை எவ்வளோ நல்லவன் நம்பினேன், ஓகே நீயும் உங்க டேடி மாதிரி வேலையை பார்க்குற அப்படின்ட்டாங்க. நான் என் சைடு கதை யாரும் புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் என்ன போகும் அப்படின்றத நாங்க எதிர்பார்த்து பாக்குறோம். நான் நாசமா போக மாட்டேன், நல்லா ஆயிடுவேன். அது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். சரி, ஓகே. த்ரூ தி இயர்ஸ் ஒரு ட்ரீமோட நீங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இப்போ வெளியில பார்க்கும்போது உங்களை எப்படி ரெகனைஸ் பண்றாங்க? உங்களை பார்த்தோன்னே ஆக்சுவலாக டு பி வெரி ஆனஸ்ட், வெளியில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாயா பேங்கர் ரெக்கக்னைஸ் பண்றாங்க என்ன. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, அதுக்கப்புறம் தான் இல்லை சாயா பேங்கர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா ஓகே அப்படின்னு மாதிரி ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இருக்கு ஒரு குட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. பார்த்து பீப்புள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்த்து தே ஆர் ஆல் லைக்கிங் த ஷோ. ஓகே, ஸோ ஆஸ் லாங் அஸ் பீப்புள் லைக் த ஷோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் வீட்லயும் எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் விடாம பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. அண்ணா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலி. லைக் as of now no hatred and all that. Like it's cute. சீக்கிரம் வந்துரும் பாத்தீங்களா? எனக்கு வராது. If it comes for Jaggu. என்ன ப்ரோ எல்லாரும் உண்மையை Yeah. காக்குறாங்க பயங்கரமா. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஹேட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தேன் ஒரு எபிசோட்ல, அதை வச்சு கிழிச்சாங்க என்ன போட்டு பயங்கரமா அடிச்சாங்க. ஃபேமிலி எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி செட் ஆயிடுச்சிங்க இங்கேயா? ஆமா, அது ஜாலியா இருக்கும். ஓகே, போஸ் சார், ஆ. காயத்ரி மேம், அப்படியே டிபிக்கலா அங்க எப்படி இருக்குமோ ஆஃப் ஸ்கிரீன்லயும் அப்படியே தான் இருக்கு. ஓகே. 3 சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? அங்கதான் கொஞ்சம் டார்ச்சர் Torture ஆ? கத்தினே இருப்பாங்க. ஏதாவது இல்ல ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்களா? ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஆன் ஸ்கிரீன்லயும் தான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஏதாவது டெக்னாலஜிலாம் வந்துடுச்சுல, அவங்க 3 பேருக்கு மட்டும் தெரியாத மாதிரி இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. அது எப்படி நான் வந்து நீங்க ரொம்ப ஓப்பனா சொல்லுங்கன்றதுனால நான் சொல்லிட்டேன். நீங்க நம்பிக்கையா அவங்களும் என்ன அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால தான் நான் சொல்றேன். நல்ல விதமா கொஞ்சம் இப்போ சண்டையில போகுது, அதனால நெகட்டிவ் பிஆர் பண்ணிக்கிறோம் எல்லாரும். ஓகே, 3 பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ so much. தேங்க்யூ. இல்ல தேங்க்யூ so much. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.